இவங்க சொல்ற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே நடக்கலாமா? நீ கொஞ்சம் அனுசரிச்சு போனா என்ன மதி? மாமியார பார்த்து உங்களுக்கு பிள்ளைய வளர்க்க தெரியலன்னு நீ சொல்லலாமா? அவங்க நீங்க என்ன சரியா வளர்க்கலன்னு சொன்னாங்க. அதுக்கு தான் நான் பதில் சொன்னேன். மாமியார்னா அப்படிதான் இருப்பாங்க மதி. அவரோட வேலையாச்சும் ஒழுங்கா செய்யணும்லமா. அவர் செய்யலாம் என்னமா, நீ செய்ய வேண்டியதானே? என்னோட வேலைய உன் அம்மா செய்யறது இல்லையா? அந்த மாதிரிதான். ஆனா நீங்க பதிலுக்கு அம்மாக்கு செய்யறீங்களப்பா. நீ நம்ம வீட்டுல இருந்த மாதிரிதான் இங்கேயும் இருக்கணும்னு பாக்குற. அப்படிலாம் இருக்க முடியாதுமா. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். எல்லாத்துக்கும் சண்டை போடாதமா. இப்படி எங்கால இதுக்கு மேலயும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் கேட்டுட்டு இருக்க முடியாதுமா. அந்த மலரும் இந்த வீட்டுல தான் இருக்கா. அவளுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வருதா? வராது. ஏன்னா அந்த பொண்ணு வீட்டை அனுசரிச்சு நடந்துக்கிறா. அதே மாதிரி நீயும் நடந்துக்கோ. எங்களை இந்த மாதிரி கூப்பிட்டு அவமானப்படுத்தாத. மதிக்கிட்ட நாங்க பேசியிருக்கோம். இனிமேல் அவ ஒழுங்கா நடந்துப்பா. டீச்சர்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேள்வி கேட்கறதோட நிறுத்திக்கணும். இந்த மாதிரி மாமியார் மாமனார்லாம் கேள்வி கேட்க கூடாது. நானா ஒரு வாட்டி கூட என்னோட மாமியார் மாமனாரைய கேள்வி கேட்டதே இல்ல. உங்க பொண்ணுன்னு இப்படி பண்றா. எங்க பொண்ணு சார்பா நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம். இனிமேல் எந்த தப்பும் நடக்காது. ஒரு அண்ணனா நான் உனக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்றேன், கேட்டுக்கோ. நீ உன் குடும்பத்தை விட்டு வந்த உடனே நீ இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி மாறி இருக்கணும். இப்படியே விதண்டாவாதம் பண்ணிக்கிட்டு எதிர்த்து பேசிட்டு இருந்தனா அது உனக்கு நல்லது இல்ல. நீ இப்ப என்ன பண்றனா, உன் மாமியார் கிட்ட போய் மன்னிப்பு கேளு. இந்த மாதிரி நான் பேசவே கூடாது, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லு. போ, அதோட எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும். இதான் உனக்கு கடைசி வார்னி. மாமா சொன்ன மாதிரி ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு அதுக்கப்புறம் ஒழுங்கா நடந்துக்கோ. பண்ண தப்ப ஒத்துக்கோ. அம்மா அப்பா கிட்ட இப்போ மன்னிப்பு கேளு. என்னால மன்னிப்பு கேட்க முடியாது. செய்யாத தப்புக்கு நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? மன்னிப்பு கேட்டு ஒழுங்கா இங்க இருக்கிறதா இருந்தா இரு, இல்லனா வீட்டை விட்டு வெளியில போ. முதல்ல உங்க அம்மாவை என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் கேட்கறேன். மதி, ஒரே ஒரு மன்னிப்பு தானே, அது கேட்டுறேன். இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். மன்னிப்பு கேட்டுதான் நீங்க இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கீங்க. என்னால உங்களை மாதிரி எல்லாம் இருக்க முடியாது. பாத்தியா, நீ அவளுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ணிட்டு வந்த. இப்போ ஒன்னே அவ எப்படி பேசுறா பாத்தியா மலரு? நீ இனிமேல் இந்த வீட்டுல இருக்க வேண்டாம். வீட்டை விட்டு வெளியில போ. சுரேஷ், கொஞ்சம் அமைதியா இரு. சொல்றது கேளு. இந்த வீட்டுல இருக்கிறதா இருந்தா எல்லாரோட பேச்சையும் கேட்டு அனுசரிச்சுதான் இருக்கணும். அப்படி எல்லாம் வெளியில போ. சுரேஷ், நீ பண்றது ரொம்ப பெரிய தப்பு. அவ வெளியில எல்லாம் போல, அங்க திண்ணில தான் உட்காந்து இருக்கா. மதி, உள்ள வாப்பா.